உதயம் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். மிக நீண்ட இடைவெளிக்கு பின் சந்திக்கிறோம். மிகுந்த மகிழ்ச்சி. 2 காணொளி நீங்கள் பார்த்துருப்பீங்க நிச்சயமா. ஒன்றில் அந்த ஆமைக்கறி நாயகர் பெண்கள் புடைசூழ உட்கார்ந்து கொண்டு அப்படியே அலட்சியமாக ஒரு பாடி லாங்குவேஜை கைகளை உதறி அப்படி ஒரு முகத்தை ஒரு தோரணையோட மேலே தூக்கி வச்சுக்கிட்டு கெக்கபிக்கேன்னு சிரிச்சுக்கிட்டு மிக 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 கேவலமாக, மிக 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 கீழ்த்தரமாக, மிக 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 கொச்சைப்படுத்துகின்ற வார்த்தைகளில் அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் அல்லது அந்த நேர்காணலில் அவர் பேசுகின்ற பேச்சு என்பது காது கொடுத்து கேட்க முடியாதது போல் இருக்கிறது. அதை தவிர குச்சுக்குள்ள பெரிய பொண்ணானவளை கூப்பிட்டு சோளக்கொள்ளைக்குள்ளே கூட்டிட்டு போய் டேஷ் 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 பண்ணாதான் நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி பண்ணுற மாதிரி பேசுகிறீங்களே. அப்புறம் காலேஜ் பொண்ணை கூட்டிகிட்டு போய் டேஷ் 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 பண்ணதான் நீங்கள் சொல்கிறீங்களா? அப்புறம் ஒன்றும் தெரியாத பாப்பா இல்லையா, அவங்க உடன்பட்டு தானே வந்தாங்க, டேஷ் 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 அப்படிங்கிறாரு. அப்புறம் 50,000 ரூபாய் அவங்க ஒரு காணொளி அனுப்பியிருந்தாங்க, குரல் ஒலி. அந்த குரல் ஒலியை கேட்ட உடனே யாராக இருந்தாலும் 50,000 ரூபாய் தூக்கி கொடுத்துட்ற மாதிரி இருக்கும். நீங்கள் கேட்டால் கூட அவங்க வருத்தத்தை சொல்லி அழுவாங்க. அப்போ நீங்கள் கூட கொடுத்துட்ற மாதிரி இருக்கும். கெக்கபிக்கே அப்படிங்கிறாரு. இந்த மாதிரிலாம் பேசும்போது சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் உருவில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா பெண்கள்ங்கிற உணர்வே அவங்களுக்கு இல்லை. ஏன்னா ஒரு பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்வதை பற்றி இப்படி மிக மிக கேவலமான கொச்சையான வார்த்தைகளில் அவர் பேசுகிறார். தன் வீட்டு பொண்ணுக்கும் இது நிகழும், தனக்கும் கூட இது நிகழும், தன் அக்கம் பக்கத்தில் இருக்கின்ற எந்த பெண்ணுக்கும் கூட இது நிகழும். அப்படிப்பட்ட ஒரு செயலை இவர் செய்திருக்கிறார். அதை தவிர ஒரு பெண்ணுக்கு 7 முறை கருக்கலைப்பு செய்த சாதனையாளன் என்று தன்னைத்தானே புகழ்ந்தேத்தி கொள்கிறார். அதையெல்லாம் கேட்டுட்டு வெட்கி தலைகுனியாம, இல்லைன்னா எல்லாரும் காலில் போட்டிருக்கிறத கழட்டி சப் சப் சப்புன்னு அறையாம, என்னையா நீ பேசுற, எந்த பெண்ணாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவர்களை பற்றி இப்படித்தான் நீ கொச்சையாக பேசுவியா? உன்னை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோமே, எங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? இதை பார்த்து கொண்டிருக்கின்ற எங்கள் வீட்டு உறவினர்கள் என்ன நினைப்பார்கள்? நீ நாளைக்கு எங்களுக்கும் இதை செய்ய மாட்டேன்னு என்ன உத்தரவாதம் இருக்கு? எங்க வீட்டு பொண்ணை, எங்க மகளை, எங்களோட அக்காவை, எங்களோட தங்கச்சியை, என்னோட மனைவியை உன்னை நம்பி அனுப்பியிருக்கேன். நீ எங்களுக்கும் இதை செய்வாய் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவர்கள் அந்த பெண்களின் வீட்டு ஆண்களுக்கு வரும் என்ற உணர்வு கூட இல்லாமல், ஒரு சில ஆண்கள் அங்க நின்றுட்டு அப்படியே இவர் என்னவோ வீர சாகசம் புரிஞ்ச மாதிரி கண்ணில் பெருமிதத்தோட அவரை பார்க்குறாங்க. இந்த பெண்கள் அவர் சொல்லுகின்ற இந்த மிக கொச்சையான வார்த்தைகள், இதைவிட தரம் தாழ்ந்த, இதைவிட சாக்கடை நாற்றம் வீசுகின்ற வார்த்தையை பேசவே முடியாது. அதை பொதுவெளியில் உறக்க பேசுகிறார். எதிர்பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் அவர்களும் வாய்மூடி மௌனியாக இதை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னும்போது இந்த பெண்களை நீங்கள் என்னவென்று சொல்வீர்கள்? அவர்கள் சிரிக்கிறார்கள். அப்படி என்ன ரசனையோடு ஒரு நகைச்சுவையை இவர் சொல்லிவிட்டார் என்று அந்த பெண்கள் சிரிக்கிறார்கள். கோபம் வரவில்லையா, ரௌத்ரம் வரவில்லையா இவர் பேசுறது கேட்டு? எந்த பெண்ணை இவரை நம்பி அனுப்ப முடியும்? எந்த பெண்ணுக்கு இவர் பாதுகாப்பு கொடுப்பார்? அதை தவிர பிரபாகரனின் மகன் என்று தன்னை அழைத்துக் கொள்கிறார். அந்த மாவீரனை பற்றி பேசுவதற்கு இவருக்கு ஏதாவது தகுதி இருக்கா? கருணாநிதியின் மகனா அல்லது மாவீரனின் மகனா, பிரபாகரனின் மகனா என்று பார்த்து விடலாம் 2026 தேர்தலில். அப்படின்னா மிக கேவலமாக அந்த வார்த்தையை தவிர வேற எதையும் சொல்ல முடியல. இப்படி சாக்கடை வார்த்தைகளை, புழு நெளிகின்ற வார்த்தைகளை, மலநாற்றம் வீசுகின்ற வார்த்தைகளை பிரஸ் மீட்னு ஒரு தலைவராக இருக்கக்கூடிய, தன்னைத்தானே அழைத்து கொள்ளக்கூடிய ஆமைக்கறி பொய்யன் பேசுகிறான். அதை கேட்டு மற்ற ஆண்கள் எப்படி சிரிக்கிறார்கள்ங்கிறத பற்றி கவலை இல்லை. ஆனால் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கின்ற பெண்கள் எப்படி கொந்தளிப்பே இல்லாமல், கோபம் இல்லாமல், ரௌத்ரம் இல்லாமல், அருவருப்பு இல்லாமல், அசூயை இல்லாமல் சிரித்து ரசிக்கிறார்கள் என்று புரியவே இல்லை. அப்படி என்ன இவர் சாதனை செய்து விட்டார்? ஏதாவது தேசத்துக்காக ஒரு தியாகம் செய்து மிகப்பெரிய சாதனையை செய்திருக்கிறாரா? அல்லது ஏதாவது ஒரு கொள்கைக்காக தன்னுடைய உண்ணாவிரதத்தை முடித்துவிட்டு இங்கே வந்து உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறாரா? எதுவுமே இல்லையே. தான் 7 முறை கருக்கலைப்பு செய்த சாதனையாளன்னு சொல்கிறாரு. இதை விட 3rd ரேட் 4th ரேட் என்ன வேணா சொல்லிக்கோங்க.
தி ஒஸ்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இதை. அப்படிப்பட்ட ஒரு காணொளியை இவர் பேசி கொண்டிருக்கிறார். அதில் எகத்தாளமான உடல் மொழி வேற, எகத்தாளமான உடல் மொழி. நேற்று நடந்த அந்த அழைப்பானையை கிழித்து விட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். தன்னுடைய மனைவியை இதையெல்லாம் பேசு அப்படின்றதாக சொல்லி கொடுத்து அந்த அம்மா அதுக்கப்புறம் பேசுறாங்க. அதுக்கப்புறம் இவரும் அப்படி ஒரு அசால்ட்டான ஒரு உடல் மொழி. நான் வரலன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னவர் தான் இன்னைக்கு பதறி அடிச்சுக்கிட்டு சாயங்காலம் ஓடி வந்திருக்கார் சென்னைக்கு. வந்துட்டு அந்த காவல் நிலையத்துக்கு போய் விசாரணைக்கு போறாருங்கிறப்போ எப்படி ஒரு பதைப்பு, எப்படி ஒரு பதட்டம் இருக்க வேண்டும். அது எதுவுமே இல்லாமல் தன்னுடைய கட்சி ஆட்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை கூட்டமாக கூட வைத்து இப்படியெல்லாம் செஞ்சா ஒரு தலைவர் சட்டத்தை மீறி எல்லா விதத்திலும் நான் சட்டத்தை நொறுக்கி போடுவேன்னு சொன்னா இவரை நம்பி நீங்கள் எப்படி அந்த கட்சியில் இன்னமும் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது ஒரே கேள்வி. இந்த கட்சியை விட்டு வெளியே வந்தவர்கள் இப்போது நிம்மதி பெருமூச்சு விட்டு கொண்டிருப்பார்கள் நிச்சயமாக. இவ்வளவு சாக்கடை புழு நெழுகின்ற மலக்குழியாக இருக்கின்ற ஒரு கட்சியில் இல்லாமல் நாங்கள்லாம் வெளியில வந்து திமுகவில் சேர்ந்தோமே என்று தங்களை தாங்களே வாழ்த்தி கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையை இவர் உருவாக்கி இருக்கிறார் தமிழகத்தில். இதைவிட மேடை ஏறி பேசுகின்ற பேச்சாளர்கள் கூட இதைவிட கொச்சையாக பேசியிருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெண்ணை அவங்க விரும்பிதானே வந்தாங்க, என்னையா பேச்சு இது. அப்புறம் அவங்க பேசின அந்த குரல் பதிவை நான் உங்களுக்கும் போட்டு காமிக்கிறேன், நீங்களும் ரூபா கொடுப்பீங்க அப்படிங்கிறாரு. என்ன பெண்கள்னா அவ்வளவு இளக்காரமா? நீ நம்பிக்கை கொடுத்திருக்கிறாய், நீ கணவன் மனைவியாக வாழ்ந்திருக்கிறாய், நீ எல்லா சுகத்தையும் அனுபவித்திருக்கிறாய், அந்த பெண்ணை சக்கையாக பிழிந்து தூக்கி போட்டிருக்கிறாய், உன்னை நம்பித்தானே அந்த பெண் வந்திருக்கிறார். அதை தவிர இந்த ஆமைக்கறி நாயகனுடைய நண்பர்கள் பலரும் என்னிடம் சொன்ன தகவல் என்னன்னா, இவர் கூட்டங்களில் பேச போகும்போது அந்த அம்மாவும் கூட வந்து கார்ல உட்கார்ந்துருப்பாங்களாம் அந்த கூட்டங்கள் முடிகின்ற வரைக்கும். அதே மாதிரி இன்டர்நேஷனல் கால்ஸ் எல்லாம் இவருக்கு வரும்போது, இரவில் வரும்போது அந்த அறையில் இந்த அம்மாவும் இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருமே பச்சையா பேசுறாங்களே. இதை பத்தி பேசுவதற்கு கூட எனக்கு அசூயையாக இருக்கிறது, அருவருப்பாக இருக்கிறது. ஆனால் இவரை போன்ற கட்சி தலைவர் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய சாக்கடை மனிதர்களின் முகத்திரையை கிழிக்க வேண்டும். அதற்காகவே நான் இதை பேசுகிறேன். அப்புறம் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வந்தாச்சா, நான் ஏன் வரணும், நான் வரலைன்னா என்ன பண்ணுவீங்க, இது ஒரு அரசியல் நாடகம் அப்படி இப்படின்னு அவர் விழுந்தடிச்சுட்டு ஓடி வந்திருக்காரு. அங்கே கூடியிருக்கின்ற அவருடைய தொண்டர்கள், அந்த விசிலடிச்சான் குஞ்சுகள் என்ன தெரியுமா செய்கிறாங்க, இவர் வரும்போது வாழ்க வாழ்கன்னு கோஷம் போடுறாங்க. என்னையா வாழ்க, இவர் என்ன நாட்டுக்காக தியாகம் செய்து தன்னுடைய இளமையை தியாகம் செய்து அப்படியெல்லாம் இருந்து சிறைக்கு செல்ல இருக்கிறாரா? அதுவும் இல்லையே, எந்த விதமான தியாகமும் செய்யவில்லை. நம்முடைய தானை தலைவர் நம்மை பகுத்தறிவாளர்களாக மாற்றிய தந்தை பெரியாரை மிக 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 மோசமான வார்த்தைகளில் ஈரோடு இடைத்தேர்தல் அப்போது பேசியதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அப்போது எல்லோருமே கொதித்து போயிருந்தோம். ஆனாலும் இவர் தன் மீது வர இருக்கின்ற இந்த வழக்கை திசை மாற்றம் செய்வதற்கு, மடைமாற்றம் செய்வதற்குத்தான் அப்படி ஒரு மிக கடுமையாக நம்முடைய தந்தை பெரியாரை அவமானப்படுத்தியதை போல் பேசியிருக்கிறார். என்னெல்லாம் பேசினார். மகள் போன்ற வயசில் இருக்கக்கூடியவரை திருமணம் செய்து கொண்டவர் தந்தை பெரியார் சொன்னாரா இல்லையா? இவர் என்ன செய்திருக்கிறார்? பேத்தி போன்ற வயதில் இருக்கக்கூடியவரை திருமணம் செய்திருக்கிறார். அதே போன்று தன்னை நம்பி வந்த பெண்ணை ஏமாற்றி இருக்கிறார், கருக்கலைப்பு செய்திருக்கிறார். தந்தை பெரியாரை நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லிவிட முடியுமா? குற்றம் சாட்டி விட முடியுமா? இப்போது தமிழ்நாட்டில் முன்னணியில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அச்சமும் சூதும் இல்லாமல் தன்னுடைய கல்வியால், தன்னுடைய வேலை வாய்ப்பால், தன்னுடைய பொருளாதார சுதந்திரத்தால் தனக்கான முகவரியை, தனக்கான அடையாளத்தை பெற்றுக்கொண்டிருக்கின்ற பெண்கள் எல்லோருக்கும் சிறகுகள் கொடுத்தது தந்தை பெரியார் தான் என்பதை இந்த ஆமைக்கறி நாயகனுக்கெல்லாம் தெரியாது. இன்னமும் ஒரு பெண்ணை, தன்னை நம்பி வருகின்ற பெண்ணை ஆசை வார்த்தை காட்டி ஒரு சதைக்கோளமாக மட்டுமே தானே பார்த்து கொண்டிருக்கிறார். முடிந்தவரை அந்த பெண்ணை அனுபவித்து விட்டு தூக்கி எறிந்துட்டு அந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு.
அப்புறம் அந்த அம்மா பேசினது அப்படியே வருத்தம் தருவதாக இருந்தது. அவ்வளவு பிச்சை எடுப்பது போல் அந்த அம்மா பேசினாங்கன்னு அது ஒரு ஸ்டேட்மெண்ட். தம்பிகளை விட்டு போனா போதுன்னு 50,000 கொடு அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, 50,000 என்ன சாதாரண பணமா? இங்கே 5க்கும் 10க்கும் நம்முடைய இளைஞர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். உனக்கு 50,000 எங்கே இருந்து வருகிறது? அத்தனை பெரிய மாளிகை வீடு, வெளிநாட்டு கார், உனக்கான பவுன்சர்கள், எங்கே இருந்து வருகிறது இவ்வளவும்? அதே மாதிரி பிஜேபி மாநில தலைவர் ஒருத்தர், இருக்கிறதுலே மாளிகையான வீடு, ஆனா அவர் பால் காய்ச்சினாராம். ஏன்னா புதுமனை புகு விழா நடத்தல, நான் பால் காய்ச்சினேன்னு ஒரு பொய்யை வேற சொல்றாரு. சாட்டையால் அடிச்சுக்கிட்டாரு. அவரைத்தான் சொல்கிறோம். அவரை இவரும் முதல்ல ஒன்னா தானே ஜால்ரா போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். இவர்கிட்ட சான்று கேட்டப்போ நான் கொடுக்குறேன் சான்று அப்படின்னு ஓடி வந்தார்ல. அப்புறம் ஈரோடு தேர்தலில் இவர் மண்ணை கவினார்ன உடனே டக்குன்னு பின்வாங்கினார்ல அவரு. ஆமா, அவர் கொஞ்சம் அதிகமாக தான் ஆபாசமாக தான் பேசிட்டார்னு சொன்னாரா இல்லையா? அது தோத்தப்புறம் தான் தெரியுதா அதிகம் ஆபாசங்கிறதெல்லாம். அப்படின்னா இந்த 2 பேருமே, ஆட்டுக்குட்டியும் சரி ஆமைக்கரியும் சரி, தமிழ்நாட்டை பிடித்திருக்கின்ற, தமிழ்நாட்டை பீடித்திருக்கின்ற ஒட்டுண்ணிகள், வைரஸ் அப்படின்னு எதை வேணா சொல்லலாம். மக்களே, தயவு செய்து இவர்களை நம்பி ஏமாந்து விடாதீர்கள். நம்முடைய எதிர்காலம் மட்டுமல்ல, நம்முடைய வாரிசுகளின் எதிர்காலம், நம்முடைய இந்தியாவின் எதிர்காலம், நம்முடைய குழந்தைகளின் எதிர்காலம், இனிமேல் வர இருக்கின்ற தமிழர்களின் எதிர்காலம் இவர்களால் நாசமாக்கப்படும் என்பது நிச்சயம். அந்த திருப்பரங்குன்றம் விஷயத்துல எப்படியெல்லாம் நாடகம் ஆடினார் ஆட்டுக்குட்டி. ஒவ்வொரு விஷயத்திலையும் நாடகமாடி எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்காருல்ல. எனவே இவர்களை நம்பி இனிமேலும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள். போலீஸ் ஸ்டேஷன் வந்த அந்த ஆமைக்கரியை வாழ்க வாழ்க என்று கொண்டாடி கூப்பாடு போடுகின்ற அந்த விசிலடிச்ச குஞ்சுகள் இன்னும் 2 வருஷத்துலயோ 1 வருஷத்துலயோ அவர்கிட்டேருந்து வெளியில வந்துருவாங்க. தயவு செய்து திரைப்பட நடிகர்கள் பின்னால் போய் உங்களுடைய வாழ்க்கையை தொலைக்காதீர்கள், உங்களுடைய எதிர்காலத்தை தொலைக்காதீர்கள். அவர்களுடைய கட்சியில் இணைந்து தமிழ்நாட்டின் அரசியல் வாழ்க்கையையும் தொலைத்து விடாதீர்கள் என்பதுதான் பொதுமக்கள் சொல்லுகின்ற வேண்டுகோளாக இருக்கிறது. மிக மிக மோசமான ஒரு தலைவர்னு சொல்லக்கூட தகுதியே இல்லாதவர், மிக மிக மோசமான ஒரு ஆமைக்கறி பொய்யனாக தன் முகமுடியெல்லாம் கிழித்து விட்டு இன்றைக்கு அவர் எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிறார். இதுவே மிக கொஞ்சம்தான். அவரோட ஆழ் மனசுல இன்னும் சாக்கடை கடல்கள் இருக்கின்றன. பேசவிட்டால் அவையும் வெளியே வரும். ஆனால் பேசவிட்டு அதை கேட்க வேண்டிய வேலை நமக்கு இல்லை. அவ்வளவுதான் சொல்ல முடியும். என்ன வார்த்தை போடுறதுன்னு கூட தெரியாம தடுமாறுகிறோம். ஏனென்றால் இதை விட மோசமாக எந்த சட்டத்துக்கும் நான் அப்பாற்பட்டவன்னா இவரெல்லாம் தலைவரா வந்தா, இவரெல்லாம் நாட்டின் பாதுகாவலரா வந்தா என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார்கள்? இவர்கள் எல்லோரும் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள், இவர்களை யாரும் ஒன்று செய்துவிட முடியாது என்று பிஜேபியின் தலைவர்கள் சொல்கின்ற அதே போக்கை தான் இவரும் கடைபிடிக்கிறார் என்னும்போது இவர்களை நம்பி யாரும் பின்னால் சென்று விடாதீர்கள். குறிப்பாக பெண்களே, இவர் பக்கத்துல என்ன பவுன்சர் மாதிரி நீங்கள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்கள் மகள்களுக்கும், உங்கள் தங்கைகளுக்கும், உங்கள் அக்காக்களுக்கும், உங்கள் அம்மாக்களுக்கும் தானே தவிர இவருக்கு இல்லை. இவர் இவ்வளவு கேவலமாக பெண்மையை பேசும்போது கொஞ்சம் கூட கொதிப்பவர் இல்லையா உங்களுக்கு? உட்கார்ந்து சிரிக்கிறீங்க. இவ்வளவு தரம் தாழ்ந்த நிலையில் நீங்கள் பெண்கள் செல்வார்கள் என்று நம்பவே முடியவில்லை. வருத்தமாக இருக்கிறது. ஆனால் இதன் மூலமாக, இந்த 2 காணொளிகள் மூலமாக தமிழ்நாடு இவரை பற்றிய பிம்பத்தை சுக்குநூறாக உடைத்து இந்த சாக்கடை புழுக்கள் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை என்பதாக ஒரு தெளிவை பெற்றிருக்கிறார்கள். எப்போதும் நமக்கு தேவை தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், இப்போது நம்முடைய திராவிட நாயகர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மக்கள் நல கொள்கைகள் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறோம். புரிந்து கொள்ள வைப்போம் இன்னமும் அதிகமாக. ஆமைக்கறிக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை பாருங்கள். இப்போ சொல்லிடுவாரா இருக்கும். அவர் இன்னொரு கேள்வி வேற கேட்டார்ல, இந்த அம்மா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதுக்கு ஏதாவது சான்று இருக்கா? ஏன்னு சான்று வச்சுட்டு தான் நீங்க எல்லாம் திருட்டு கல்யாணம் பண்ணுவீங்களா? சான்று இருந்தா எனக்கு கல்யாணம் நடந்தப்போ அதை கொண்டு வந்து காமிச்சிருக்க வேண்டியதானே?
கத்தி கூப்பாடு போட்டு கல்யாணத்தை நிறுத்தியிருக்க வேண்டியதானே. அந்த பெண்மணி ஒரு நாகரீகம் கருதி, ஒரு நாசூக்கு கருதி விலகி சென்றிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளாமல் இன்னமும் ஊசியால குத்துறேன் ஒன்னு குத்தி காட்டுகிறார் என்றால் இதை விட கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. இந்த காணொளியில் நான் பேசியிருக்கின்ற மிக மோசமான கொச்சையான வார்த்தைகள், தடித்த வார்த்தைகளை பற்றி அநாகரிகமாக யாரும் கமெண்ட் போடாதீங்க. இது ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த அந்த துயரத்தை, பெண்ணுக்கு நேர்ந்த அந்த துரோகத்தை பற்றிய வலியிலும் வேதனையிலும் வருவது என்பதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். இனிமேலும் ஆட்டுக்குட்டியும் ஆமைக்கறியும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.